ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டின்னர் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி, அதனால் பூஜை செய்கிறதுக்காக கொஞ்சம் சக்கரை பொங்கல் செஞ்சேன். போன வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், தேங்காய் சட்னி எல்லாமே செஞ்சேன். இந்த வருஷம் கெஸ்டெல்லாம் மத்தியானம் வச்ச சாதம், சாம்பார் இருக்குது, கடல ஊற்றின இட்லி இருக்குது, அதனால் சிம்பிளாக செய்யுங்கக்கா, வெண்பொங்கல் வேணாம், வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதனால் சக்கரை பொங்கல் மட்டும் செஞ்சேன். அப்புறம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி விரதத்துக்கு நான் வந்து கோதுமை உப்புமா செஞ்சு பூஜை பண்ணி தான் பூஜையை முடிப்பேன், விரதத்தை முடிப்பேன். அதனால் வழக்கம் போல் கோதுமை உப்புமா செஞ்சேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து தேங்காய் சட்னி செஞ்சேன். தேங்காய் சட்னி செஞ்சால் தம்பி வந்து கோதுமை உப்புமா விரும்பி சாப்பிடுவார். அதாவது தேங்காய் சட்னி வந்து சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கேன். மதியானம் சாம்பார் இருக்குது, காலைல ஊற்றின இட்லி இருக்குது, சாதம் இருக்குது, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொன்னாங்க. நம்ம வீட்டில் வந்து ஒரு வருஷமாக வந்து பூஜை வந்து சிம்பிளாக தான் பண்ணோம். தேங்காயெல்லாம் உடைக்கிறதே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்டோட தம்பி வந்து இறந்துட்டாங்க. அதனால் தேங்காய் உடைக்கக்கூடாது. தேங்காய் உடைக்கலை. போன சாட்டர்டே வந்து அவங்களுக்கு திதி முடிஞ்சிருச்சு. அதனால் இன்றைக்கி தான் பூஜையில் தேங்காய் உடைச்சி திருப்தியாக வந்து பூஜை வந்து முடிச்சிருக்கேன். பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு. சக்கரை பொங்கல், உப்புமாவு, தேங்காய் சட்னி வச்சு, வெத்தலை பாக்கு பழம் வச்சு, தேங்காய் உடச்சி வச்சு நான் வந்து பூஜையை முடிச்சிட்டேன். மாமியார் வீட்டுக்கு 2 பசங்க போயிட்டாங்க. ஒரு பாப்பா வந்து காலேஜ் படிக்கிறாங்க. அவங்களுக்கு நாளைக்கு என்னமோ இன்டர்னல் எக்ஸாமோ, ஆனால் மாமியார் வீட்டில் தான் புக் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்ககிட்ட சக்கரை பொங்கல், உப்புமாவு, சாம்பார் எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சேன். ஈவினிங் குட்டீஸ்க்கு வந்து வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் செஞ்சு கொடுத்தேன். ஸ்நாக்ஸ்க்கு அந்த சுண்டல் இருந்தது, அதையுமே கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சேன். இன்றைக்கி வந்து பூஜை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருந்தேன். முன்னாடிலாம் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமிக்கும் ஃபுல்லாக சாப்பிடாம வந்து ஈவினிங் வந்து பூஜை பண்ணி முடிப்பேன். இப்போ என் உடல் எனக்கு சரியில்லாதனால எல்லோரும் என்ன சண்டை போட்டாங்க. அதனால் ஒவ்வொரு மந்த்தும் இருக்கிற பூஜையை வந்து விரதத்தை வந்து விட்டுட்டேன். சித்ரா பௌர்ணமிக்கு மட்டுமாவது இருப்போம்னு சொல்லி இருந்தேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லபடியாக பூஜை முடிஞ்சிச்சு. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். என்னுடைய உடல்நிலை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். இந்த பூஜையும் இந்த டின்னரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.